சபையினருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அரவிந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப சைக்காட்ரியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதுவும் இந்த திரள்ங்கிற வார்த்தையை அவர் தேர்ந்தெடுத்த திரள்ங்கிற வார்த்தையை ரொம்ப அர்த்தச்செறிவான வார்த்தை. திரள்ங்கிறது அவர் கடைசி அவரோட கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் சொன்னார் இல்லையா, சைக்கியாட்ரி இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ரிடக்ஷனுமாக இருக்கக்கூடாது, சைக்காலஜிக்கல் ரிடக்ஷனிசம் இருக்கக்கூடாது. ஒரு பரந்துபட்ட பார்வை, ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்கிறங்கிறதுக்கு ஒரு பல்துறை அறிவு, இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் ரொம்ப அவசியம் தேவை. அதுக்காக தான் இது. எங்களுடைய சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அது தனியாக பேசுவாங்க, அது தனி ரூமில் நடக்கும். இப்போ ஆர்ட் அப்படிங்கிறது தான், ஆர்ட் இட் பிரிட்ஜஸ் எங்கேயோ வேரியஸ் பேக்ரவுண்ட். அநேகமாக சோஷியல் ஒர்க்லேருந்து வந்திருப்பீங்க, ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸு, சைக்காலஜி படிக்கிறவங்க, கிளினிக்கல் சைக்காலஜி படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கும். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆராயப்பட வேண்டிய விஷயந்தான். இப்போ 86 நான் முதல்ல இங்கே வந்தேன். இது கிட்டத்தட்ட காலையில் 25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ரவீந்திரன் சாரை பார்த்தேன், காலையில் பேசின ருத்ரன் சாரை பார்த்தேன். இவங்களாம் ரொம்ப முன்னோடிகள். ருத்ரன் சாரை பற்றி இன்னும் குறிப்பிடணும்னா, அவர் ட்ராமா தெரப்பி மட்டும் பேசிட்டு போனார். முதல்ல எனக்கு நான் கம்பம் மாதிரி சின்ன ஊர்லேருந்து வர்றப்போ எனக்கு முதல்ல இடிபஸ் அப்படின்னு சொன்னால் அவர் தான் நாடகம் போட்டார். சோஃபோக்கிள்ஸோட இடிபஸ்ங்கிறது அப்போ தான் எனக்கு பரிச்சயமாச்சு. பட் அது க்ரீக் ட்ராஜடி. பட் அதோட அவர் போட்ட விதை அப்படியே தொட்டு பார்த்தா இடிபஸ் க்ரீக். வி ஹேவ் டு லுக் ஃபார் வெஸ்ட். அந்த க்ரீக் எல்லா கல்ச்சர்லையும் இருக்குது. அந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸோட ஸ்டோரி நீங்கள் பழைய விக்ரமாதித்யன் கதைகளில் ஒரு கதை இருக்குது. அந்த விக்ரமாதித்யன் கதைகளில் அது சினிமாவாக இருக்குது, தமிழ் சினிமா. அதுதான் ரொம்ப முக்கியம். பிறகு இன்னொரு விஷயம் இப்போ தமிழ் சினிமாவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணுறது? தமிழ் சினிமா ரா கச்சாவான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப ஆர்டிஸ்டிக் மெச்சூரிட்டியை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐசிடி 10ஐயோ ஒரு டிஎஸ்எம் 10ஐயோ ஐசிடி புக்கையோ வச்சு ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ ஒன்ட் கெட் எனிதிங். இல்லாட்ட ஒரு மினிமம் ஃபெமிலியாரிட்டி வித் அப்நார்மல் சைக்காலஜி பிஏ லெவலில் பண்ணால் கூட அந்த விஷயம் தமிழ் சினிமாவில் இருக்காது. பட் யூ கான் நெக்லெக்ட் இட். இப்போ உதாரணத்துக்கு போனால் வடிவேல் எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க நீங்கள்? வடிவேல் சார் காமெடி இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான இது என்னது, ஃப்ரேம் ஒர்க் என்ன வச்சுக்கிருவீங்க? நல்லா சிரிக்கிறோம், நமக்காக அப்படியே முதுகில் அடி வாங்கிட்டே இருக்காரு, தர்மடி எல்லாம் வரவெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி. ஸோ இதை விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரம் த பிகினிங் கிட்டத்தட்ட நான் ஒரு சார் சொன்னதுலேருந்து ஒரு 3 மாதமாக சினிமா பைத்தியமாகவே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மாதமாக தொடர்ச்சியாக ஒரு 20-25 படம் பார்த்துருப்பேன், சினிமா பைத்தியம் மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மெட்டீரியல் நிறையா கிடச்சிட்டே இருக்குது. அந்த மெட்டீரியலில் நம்ம எப்படி ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று ரொம்ப ஆர்டிஸ்டிக் மெச்சூரிட்டி. சார் சொன்னாங்க இல்லையா, ஒன் ஃப்ளோ ஓவர் த குக்கூஸ்னு சொல்லலாம். நானும் இங்கே வர்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருந்துச்சு. பெரிய ஃபில்ம்லாம் பார்க்கலாம். நீங்கள் பசோலினி பார்க்கலாம், குரோசோவா பார்க்கலாம், ஃபெலினி பார்க்கலாம், இங்மன் பெர்க்மன், இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஸ்டிக் மெச்சூரிட்டி. பட் இந்த மாதிரி படங்கள் இப்போ பாப்புலர் ஃபிலிம்ஸில் என்ன நடக்குது? பாப்புலர் ஃபிலிம் நெக்லெக்டட் ஏரியா ஆஃப் ரிசர்ச். அந்த மாதிரி காலையிலேருந்து ஃப்ராய்டு பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஃப்ராய்டுக்கே ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு 83 வயசில் இறந்து போயிடாரு. அவரோட 20s அவரை பெரிய ஒரு லவ் ஸ்டோரிஸை பற்றி நீங்கள் ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டண்டாக இருங்கன்னு ஹி வாஸ் அப்ரோச் வித் எ ஹியூஜ் மனி. ஹி ரெஃப்யூஸ்டு. அவருக்கு அப்போ தான் 30s தான் ஃபில்ம், சைலண்ட் ஃபில்ம்லாம் வர ஆரம்பிக்குது. இவர்கிட்ட போய் கேட்குறப்ப ஹி ரெஃப்யூஸ்டு. அது மனசோட இன்டர்னல் தாட் ப்ராசஸை ஒரு ஃபில்ம் மீடியம், விஷுவல் மீடியம் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு அவருக்கு. ஸோ ஹி வாஸ் ரெஃப்யூஸ்டு. பட் அதையும் மீறி அவரோட டிசைபிள், அவரோட இன்னர் சர்க்கிளில் உள்ள பல ஆட்கள் ஒரு ஃபில்ம் எடுத்துருக்காங்க. இன்னும் யூடியூப்பில் இருக்குது, சீக்ரெட் ஆஃப் த சோல் அப்படின்னு ஒரு 1926 ஒரு ஃபில்ம் இருக்குது. அது இன்னும் யூடியூப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுவும் ட்ரீம், அவரோட இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸுங்கிற ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு கதை இருக்குது. அப்புறம் கேபினட் ஆஃப் கேலிகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட்லரோட எமர்ஜென்ஸை வந்து சொன்ன படம். அதெல்லாம் 20s சைலண்ட் ஃபில்ம். இது ஒரு பக்கம் வெஸ்ட். நம்ம தமிழ் ஃபில்ம் என்ன மாதிரி பைத்தியங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ பாப்புலர் ஃபில்மில் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் நான் பார்த்த ஒரு கன்க்ளூஷன் வந்து இட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ ட்ரோப். தமிழ் சினிமாவோட கதையை நகர்த்துறதுக்கு இந்த மேட்னஸ்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா we can get a very interesting மெட்டீரியல். அதுதான். இல்லாட்டா இது வந்து நீங்கள் ஒரு பெரிய யார் ஸ்டிக் வச்சிங்கன்னா இட் கெஸ் டு பி த்ரோன் இன்டு த டஸ்ட்பின் சொல்லிட்டு இது வச்சுருவீங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? அது தொடர்ச்சியாக ஒரு 300 படங்கள் வரைக்கும் வந்திருக்கு. 300 படங்களில் ஒரு கணிசமாக 100 பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு கேரக்டரை வந்து எப்படி வந்து பைத்தியம் ஆக்குறாங்க ஒரு டேரக்டருக்கு வந்து அடுத்த கேள்வி. ஒரு ஏர்லியர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ கர்ஸ். ஒரு சாபம் விட்டால் ஒருத்தன் பைத்தியம் ஆயிடுவான். அடுத்து ஒரு ஆக்சிடெண்ட், அடுத்து வந்து விட்னஸிங் எ ட்ராமாட்டிக் சீன். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டீரியோடைபிக் பேட்டர்ன் தான். பட் இதில் நிறையா வெரைட்டிஸ் வந்துருக்கு. அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்து சூதுகம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சூதுகமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டரி கல்யூஷன், ஒரு ஃபீமேல் லவரோட பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு 70s வந்த ஃபில்மில் அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்போ 2000க்கு பின்னால் வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கீசோஃபர்னியாங்கிற வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் டயக்னஸ்ட் வித் ஆன்டி சோஷியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் சைக்காட்ரிக் டேர்ம்ஸ்லாம் இட் வாஸ் இன் ஒயிட் கரன்சி உள்ளே வந்துருச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சாபம், ஷாக் அல்லது விட்னஸிங்க ஒரு ட்ராமாட்டிக் ட்ராஜடி, இதுதான் விச் காசஸ் இன்டு இன்சானிட்டி. அது வந்து சரி, இந்த இதில் ஒரு பயங்கர இன்னொரு கிளாஸிஃபிகேஷன். இது வந்து ஒரு பக்கம் என்ன மாதிரி படங்கள் வந்து கிளாஸிஃபை ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஆண் பெண் கதாபாத்திரங்கள், ஆண் மேல் மேட் பீப்புளை வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், ஃபீமேல் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் பைத்தியமாக இமிட்டேட் பண்ணுறது, இமிட்டேட்டிங் மேட்னஸ், அது ஒரு கேட்டகரி. பிறகு வந்து இந்த வில்லேஜ் இடியட்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, வெகுளி. நீங்கள் அந்த காலத்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன தம்பிலாம் யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சின்ன தம்பிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சின்ன தம்பி வெகுளி பண்ணே ஒரு கேரக்டராக இருக்கும். நம்ம 3ஆம் பிறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி வந்து அதுதான், அவங்க ரொம்ப வெகுளி. அவங்க வந்து பெரிய க்யூர் ஆனவுன்னா கமலாசனை மறந்துட்டு போயிடுவாங்க. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறதுக்கு முன்னால் இது நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் 80களில் தான் சைக்கோபேத் சீரியல் கில்லர்ஸ். அதில் ஒரு கான்ஸ்டன்ட் டைம் வந்து ஹி வாஸ் பிட்ரேட் பை ஃபீமேல் பிட்ராயல். யாராவது ஒரு பெண் துரோகம் வந்து பண்ணியிருப்பாங்க, உடனே அவங்க பெண்கள் மேலே வெறுப்பு பண்ணு பெண்களாக பார்த்து கொலை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ராட்சசன் ஒரு ஃபில்ம் இருக்குது. அதுக்கு முன்னாலே சிகப்பு ரோஜாக்கள், மூடு பனி, போர்த்தொழில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேல் கேரக்டர்ஸ் இஸ் கன்சிடர்ஸ் அ இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஃப்ராய்டை பற்றி மறுபடியும் சொன்னால், ஃப்ராய்டியன் தியரிஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட சைக்காட்ரி சர்க்கிளை விட ஜெண்டர் ஸ்டடீஸ், ஃபில்ம் ஸ்டடீஸ் அதில் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சைக்காட்ரிக்கு வந்து ஃப்ரீ அசோசியேஷன்லாம் இப்போ பண்ணுறது சைக்காட்ரியே ரொம்ப குறைவு. நான் சமீபத்தில் காலையில் பேசிகிட்டு இருந்தேன். 2 months முன்னால் ஒரு ஹிண்டில் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துச்சு. ஒரு 160 crores இந்தியன் பாப்புலேஷனுக்கு இருக்கிற சைக்காட்ரிஸ்டோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 கூட தாண்டலை. மெயின் ஸ்ட்ரீம் சைக்காட்ரியே அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டிக்மடைஸ்டு ஃபீல்டாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இந்த மாதிரி ஆர்ட்டையும் சயின்ஸையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டயலாக் உண்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதனால தான் இது ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் இந்த இடம். சரியா? பிறகு வந்து இன்னொரு ரொம்ப க்யூரியஸ் கேரக்டர் வந்து இரட்டை வேடங்கள், டபுள். சினிமாவில் மட்டும் இருக்கும், நாவலில் வந்து அதிகமாக இருக்காது. எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் உலகத்திலே அதிகமான டபுள் ஆக்ட் கேரக்டர் பண்ணுறது டபுள். அது அவர் ஒன்று. எப்படி டபுள்ங்கிறது என்னது? உங்களுடைய ஆல்டர் ஈகோ. இதை வந்து நீங்கள் நாவல் மற்ற பெயிண்டிங்ஸில் இருக்கான்னு தெரியல, ஸ்கல்ப்சரில் இருக்கான்னு தெரியல. டபுள் அது ஃபில்முக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதே மாதிரி பிறகு இன்னொரு அதுக்கு முன்னால் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வித் ஒரு ஐடியல் ஈகோ.
என்ன பண்ண தெனாலியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? தெனாலியில் வந்து ஒரு கேரக்டர் வந்து கமல்ஹாசன் வந்து ட்ரீட் பண்ண போவார் ஒருத்தர். அந்தம்மா வந்து ஒரு பழைய பாண்டிய கண்ணையா நினச்சிக்கிடுவா. இவர் புருஷன் வந்து பாண்டியனா வச்சு நினச்சிக்கிறோம். இது மாதிரி நிறைய பேட்டர்ன் நீங்கள் ஏர்லியர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. பிறகு வந்து ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் ஆசிலேட் ஆகிற பல கேரக்டர்ஸ் நிறையா பாலச்சந்தர் ஃபிலிமில் நிறையா பார்க்கலாம். இந்த நிழல் நிஜம் ஆகிறது அப்படின்னு நான் சொல்கிற பழைய எக்ஸாம்பிள் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது எனக்கு தெரியும். இட்ஸ் லைக் என் ஆர்கைவல் ஒர்க். நான் சும்மா பழைய படங்கள்லாம் பார்த்தது. இதில் யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் ப்ரொசீட். பட் இட்ஸ் சார்ட் ஆஃப் ரொம்ப ஆர்கைவல் ஒர்க்கு. அதான் சார் சோமசுந்தரம் சார் தான் முதல்ல இப்போ அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்கியாட்ரியே ரொம்ப இட் ஹேஸ் டு பி ரிட்டன். அவர் தான் சார் தான் முதல் தொடக்க புள்ளி எழுதி வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அப்புறம் யாரும் ஆர்கைவல் ஒர்க் பண்ணி இந்தியாவில் வந்து எப்படி வந்துச்சு அது ஒன்று இது. அதான் சொல்கிறேன், 30,000 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்கியாட்ரி வந்து ஆர்கைவில் போய் எழுதுறங்கிறது அது ஒரு வேலை. என்னோடய வேலைங்கிறது சினிமாவுக்குள்ளே ஒரு ஆர்கைவல் ஒர்க். அது ஃப்ரம் த பிகினிங் 48லேருந்து கிட்டத்தட்ட 38. முதல் படம் வந்து ரம்பையின் காதல்னு ஒரு படம் இருக்குது. அதிலே ஒரு ஃபீமேல். நீங்கள் சந்திரமுகிக்கு முன்னாலே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 60-70 வருஷம் தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து 1931 காளிதாஸ். இப்போ கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு மேலே. ஸோ இது சினிமாங்கிறத நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். இதில் எனக்கு முன்னோடிகளான சில நபர்களை நான் ஞாபகப்படுத்தியே ஆகணும். மறைந்த வெங்கடேஷ் சக்கரவர்த்தி அவர் தான் வந்து அந்த பாப்புலர் ஃபில்ம் பாரதி ராஜா பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்காரு. நண்பர் சுந்தர்காழி அந்த ஃபில்ம் ஜோக்ஸை பற்றி காமெடி ட்ராக் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டானது, தமிழ் சினிமாவில் உள்ள வைப்ரண்ட்டான ஒரு காமெடி ட்ராக், அதை பற்றி எழுதியிருக்காரு. நண்பர் ராஜன் குறை இதுக்காகவே பத்திரிக்கை நடத்தின சுபகுண ராஜன். ஸோ இதெல்லாமே கம்பார்ட்மெண்டலைஸ்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்கியாட்ரி ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ஃபிலிம் ஸ்டடீஸ் ஒரு பக்கம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஒரு பக்கம். இதெல்லாம் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கான தொடக்கங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான தொடக்கமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. அது மாதிரி பிறகு நீங்கள் பழைய படத்திங்கன்னா மனச்சாட்சி பேசும். இந்த சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைக்காட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் காணும். நினைவோட யுக்தி அந்த காலத்தில் இருந்தது, இப்பயும் இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த ஆள வந்தார் படம் இருக்குல்ல, 4.5 மணி நேர படம். கடைசியில் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் சுருக்கணும்னு பார்த்தா சுருக்க முடியல. அது மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன் டைரக்டருக்கு. போட்டு வதைச்சிட்டா இருக்கோம்ல. சரி சரி சரி. இது மாதிரி துல்லாத மனமும் இப்போ எழிலன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க இன்னொரு இப்போ சங்காலன்னு ஒரு படம் வந்துருக்கு பாருங்க. சரி சரி. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மன வளர்ச்சி இது ரெண்டையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. மன வளர்ச்சி யாருக்குமே இல்லை, அதுக்காக தான் இந்த கட்டுரை பேசுவோம், நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பேசுவோம். அப்புறம் அந்த மறுஜென்ம கதைகள் அது ஒரு டைப் இருக்குது. அதுக்கு நிறைய அந்த பிள்ளை நிலா அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அதுக்கு வந்து இந்த ஜேக்கல் அண்ட் ஹைட் அந்த அதிலிருந்து அந்த நாவல்லேருந்து தொடங்குது. நம்ம அன்னியன் வந்து அம்பி வந்து ரெமோவாக மாறுறது, ஒரு ட்ரெடிஷ்னல் துர்கா வந்து சந்திரமுகியாக மாறுறதுன்னு இருக்குல்ல. இதெல்லாம் சினிமாவில் மட்டுமே நடக்கும். பட்டு அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம். பட் அதுக்கான ஒரு 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 கிரிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் வித் அந்த ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதை ஒதுக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ பழைய இது பார்த்திங்கன்னா கொட்டுக்காளிங்கிறது ரொம்ப கடைசி இது வந்து கொட்டுக்காளியை பற்றி சொல்கிறாங்க. கொட்டுக்காளி வந்து ரொம்ப அது வந்து ஒரு பேய் பிடிச்ச பெண். அதுவும் ஒரே ஒரு வரி வரும், அது சாதி கட்ட பெண்ணை இப்போ படிக்கிற ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல்ல காலேஜில் போய் படிக்கிறான். அங்கே வேற ஒரு ஜாதி பையனை இது பண்ணுறா, அதை ஒட்டி ஊர் புறணி பேசுது, கெட்டு போயிருப்பாளா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ அது ஒரு ஆர்டிஸ்டிக்கு. கடைசியில் அவன் வந்து அந்த எங்கள் தேனி பக்கம் வந்தீங்கன்னா தொக்கம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பெல்லாம் எடுத்து கண் முன்னாலே காட்டுவாங்க. இது வந்து இப்போ தேனி மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைக்காட்ரிக் வர்றதுக்கு முன்னாடி அந்த மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் போயிட்டு வருவாங்க. அதை பற்றி ஸ்டடீஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சது இந்த சுதீர் காகர் மட்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மிஸ்டிக்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஷாமன்ஸ் அண்ட் மிஸ்டிக்ஸ் டாக்டர் அது மாதிரி
அப்புறம் இன்னொரு அம்மா ஒன்று பண்ணியிருக்காங்க, சைக்கானலிஸ்ட் இன் ரிலிஜன், சபா சித்திகான்ட்டு ஒன்று சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரெண்டே புக்கு தான். நம்ம அதை ஒரு மூட நம்பிக்கைன்னு இது பண்ணுறோம். பட் சயின்டிஃபிக் பேஸில் அதை புரிகிறதுக்கான விஷயம் என்ன? ஸோ இதெல்லாம் நிறைய இந்த கருத்தரங்கு முன்னால் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக இங்கே படத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட சார் வந்து கடைசி சோமசுந்தரம் சார் வந்து எழுதின கடைசி புஸ்தகம் வந்து 4 Days into Psychiatry, அண்ணாஸ் 4 Days into Psychiatry. அண்ணாவோட சிறுகதைகளை பற்றி அவர் எழுதின கிட்டத்தட்ட கடைசி புஸ்தகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது முதல் படம் வந்து நல்ல தம்பி. இது கிட்டத்தட்ட பொருத்தமாக இருக்கும். அண்ணா லைப்ரரி பக்கத்தில் வந்து இட்ஸ் எ ட்ரிபியூட் டு அண்ணா ஆல்சோ. அது வந்து எப்படி நான் கன்ஃபார்மிசம் இஸ் லேபிள் இஸ் அ மேட்னஸ். ஒரு உலகத்துக்கு ஒரு மிஸ்ஃபிட்டான ஒரு ஆள், சோஷியல் ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஒரு நான் கன்ஃபார்மிஸ்ட். எங்கிருந்தோ வந்தால் ஒரு கலர் கிளிப்பிங் பார்ப்போம். 70s எப்படி வந்து அந்த விட்னஸிங் த ட்ராஜிக் சீன் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஒருத்தரை பைத்தியமாக்குறது. இது ஒரு நிமிஷம் இல்லை சார், காலையில் அரவிந்தன் சார் சொன்னார் இல்லையா, ஓஎஸ்ஆர் பேசுனதில் ஒரு முக்கியமான ஒரு நூல் ஜெயகாந்தனோட பங்களிப்புங்கிறது. அதில் ரிஷி மூலம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி சொன்னார். ரிஷி மூலம் வந்து விகடனில் 70s வந்தது, சீரியலாக வந்துச்சு. ஏகப்பட்ட எதிர்ப்பு. அது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஒரு பின்னணியை வச்சு ஒரு கதை ஒரு மதர் சரகேட் மாதிரி ஒரு பெண் மேலே ஒரு இளைஞன் ஒரு டீனேஜ் பாய் இச்சை கொள்கிற மாதிரி ஒரு கதை, ரொம்ப எதிர்ப்பான ஒரு கதை. இது நாவல் பிரிண்ட் ஃபார்மில் வந்ததுனால நிறையா எதிர்ப்புகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் இனிமேல் எழுதணுமா அப்படிங்கிற அளவு கூட வந்துச்சு. ஜெயகாந்தனோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் எழுதின இன்னொரு முக்கியமான கதை சினிமாவுக்கு போன சித்தாள். அதான் நம்ம பேசுகிற இப்போ கூடியிருக்க முடியாது, ரொம்ப முக்கியமான கதை ஒரு மேஸ்திரி குடும்பம், கணவனுக்கும் மனைவிக்கும் 7ஆம் பொருத்தம், அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் ரொம்ப இவ அட்வான்ஸ் எடுத்து கணவனை அப்ரோச் பண்ணுவான். கணவனுக்கு ரொம்ப பிடிக்காது. என்ன சனி பிடிச்சி திடீர்னு மனைவி நம்ம மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டலான்னு கடைசியில் பார்த்தா அன்னைக்கு பாப்புலரானுக்க ஒரு பிரபல நடிகரோட முகம் பிரிண்டான ஒரு டிஷர்ட்டை கணவன் அணிஞ்சிருப்பான். அதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். இது ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு கதை. இது பிரிண்ட் ஃபார்மில் இருக்குது. இது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாப்புலர் ஃபிலிமில் கிட்டத்தட்ட மங்கையர்க்கரசிங்கிற ஒரு கதை இப்போ ஒரு கிளிப்பிங் பார்க்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது அதே கதை தான். மங்கையர்க்கரசிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோக் டேல். அது விக்ரமாதித்யன் கதைகளில் இருக்கும். அந்த இடிப்பஸோட சாயல் இருக்கும். நான் இந்தியன் எடிப்பஸ்ன்னு சொன்னால் இது தமிழ் எடிப்பஸ் அந்த மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். சின்ன வயசுலேயே அம்மாவும் பையனும் பிரிஞ்சு போயிடுவாங்க. பையன் வேறு இடத்துல வளர்ந்து இன்னொரு நாட்டோட இளவரசனாக வருவான். இளவரசனாக வர்றப்ப இன்னொரு அம்மா இருக்கிற இடத்துக்கு வர்றப்ப அம்மா ஒரு தாசி வீட்டில் சொந்தம் பயாலஜிக்கல் மதர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாள். தான் சொந்த அம்மானே தெரியாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போல்லாம் இந்த கதை இது ஒரு கதை. சாரங்கதாரான்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னால் அசோக் குமார். இதெல்லாம் இந்த டிவியன் தீம்ஸ். இதெல்லாம் இப்போ யோசிக்க முடியுமான்னு தெரியல. இப்போ உள்ள டைரக்டர்ஸ் இதெல்லாம் விலை போகுமா, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும், ரொம்ப கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டிஸ் கூடியதான ஒரு தீம். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இதுலேயும் நம்ம மறுபடியும் சொல்கிற இந்த பாப்புலர் ஃபிலிம்ஸ்லையும் ஏதோ ஒன்று உள்ள சில விஷயங்கள் வந்திருக்கு. நம்மளால் முற்றிலும் ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதுதான் நீங்கள் இதே பசோலினியை கிட்டத்தட்ட அவர் இடிப்பஸ்னே ஒரு ஃபில்ம் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஆர்டிஸ்டிக் மெச்சூர்டாக இருக்கும். பட் இது ஒரு ரா ஃபார்ம். இங்கே இப்படி தான் இங்கே லிட்ரஸி ரேட் கம்மி, இப்படி தான் படங்கள் வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்க்கலாம், அந்த படத்தை பார்ப்போம்.
புரிஞ்சிருக்கோம் ஒரு சன்னுக்கும் மதருக்கும் நடக்கிற இன்டராக்ஷன் வந்து. ஸோ இப்போ அட்டென்ஷன் வந்து அந்த காலத்தில் பழைய 20 30 40 படம் இருக்கும். இப்போ வந்து உங்களால் கனெக்ட் ஆக முடியுமான்னு தெரியல. பட் இப்படிலாம் நடந்திருக்குது. இதெல்லாம் தமிழ் ஃபிலிமில் வந்து அதோட சின்ன கிராஸ் செக்ஷனை வந்து காட்ட முயற்சி பண்ணியிருக்கேன். இது இப்போ ஆர்கைவ் பெரிய ஒர்க்கு தான். இது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பண்ணணும்னா இது இப்படிலாம் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு. அது மாதிரி